அடியா காட்டுறா தூள் ஒழும்பு அடி. இது நீர்வழம்பு ஜாமான், சும்மா ஜாமான நீர்வழம்பு ஜாமான். உங்களை கண்ணாலே இருக்கவும் விட மாட்டாங்கண்ணே ஒரு இடத்து. போலீஸ் ரோட்டில் இடமா அந்த பக்கத்து வீட்டுக்காரன்னா கொஞ்சம் டேஞ்சரானா அவர் கண்டைக்கு ஒரு சொத்து ஒன்று கொடுத்துனாங்க நாளைக்கு. எந்த கோழி அவற்றை விட்டால் போனதாமான்னு சொல்லி இவர் பொருளில் நின்று கொண்டு நினைக்கிறார். கோழி தெரிஞ்சிருக்கிறா பார்த்து அந்த தவறதை பிச்சு கொண்ட வஞ்சாரம் வந்து தெரிஞ்ச கட்டையா கோழியும் செத்துக்கிட அடுத்த சொட்டு வேண்டதுக்காக பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் அது சத்தம் சாடிக்கல. போலீஸுக்கும் சொல்லி போட்டேன். மேலதான் மாவளை வச்சு கொண்டு வேண்டாது. அப்போ பார்க்க போனால் அவ ஒரு ஆள் இதை வச்சு முடிக்கிற அளவுக்கு இயலாது. அப்போ ஒரு ரெண்டாவது பார்ட்டிக்கு கீழ் நிறுத்தி அப்படியே கொடுத்தா. அதாவது நாங்கள் வந்து கர்நாடகா கொடுத்துனாங்க வேலைக்கு. எங்களுக்கு வந்து நாள் காணா போயிட்டு ஏன்னு சொன்னால் நீ வருங்கால நாட்களுக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷமான நாளாக வந்து அமைய போகுது. பூச்சி வேலைக்கு முதல் செஞ்ச வேலை அந்த சீமந்த் கொட்டு போட்டு அப்போ நிலத்தூர் அண்டி போயிட்டு அப்போ அதை வந்து எடுக்காட்டு என்ன பண்ணோம்னா மாவுள் பதிச்சு ஒரு காலப்போக்கில் மாவுள் வந்து தானே கிளம்பு வெளிக்கிட்டுருவான் வேணே. இப்போ ஆள் நோய்க்கு அடிக்க மொத்தம் தூக்க ஆள் கழிச்சிட்டு அது ஆள் வந்து ஒரு 1-2 ரூமை முடிச்சிட்டு ஃபுல்லாக. இப்போ இந்த மாபிள் டிசைன் வந்து இப்படி ஏதாவது ரெண்டமாக இது சம்திங் டிசைன் அது குழப்படியாக வரும். இப்போ டிசைனர் வந்து ஓடுறா வராமல் அங்கே இங்கே வந்து ஒரு கலப்பு டிசைனில் வரும். நினச்சி பார்க்கலாம். ஆனால் நானும் பார்த்துக்கதான் எப்படி அடிச்சேன்னு பார்த்தது இல்லையா. ஆனால் அது வாணிஸ் அடித்தாலும் தண்ணி உள்ளறாங்க. அது வந்து வெளிப்பு மாதிரி தான் இருக்கிற அப்படியே பட்டாலும் படிச்சு ஓடிடும். நானும் அந்த காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் போட்டு தேய்ச்சி வரையாது. அதாவது இந்த டிசைன் எப்படி வரும்னு சொன்னால் 4 டிசைன் அந்த மாவலில் மொத்தம். அந்த டிசைன் வந்து நம்ம மாறி மாறி வரும். அதாவது இந்த கோணல் பாட்டில் பார்த்தா ஒரே லெவலில் இருக்குது. இந்த ஃபுல்லாக பதிச்சு முடிய டீனோட சொன்னால் இந்த மாவலோடனே அடுக்கல ஜாழ்ப்பாணங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை நான் வயசு போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் பெருமையாக இருக்கு. என்ன சொல்கிறேன் பார்த்துக்க. அந்த இதுக்குதோ இல்லையோ எனக்கு இப்போ டவுட். நான் 2-3 வருஷத்துக்கு கண்டலாம். இதுக்குதா இல்லையே உங்களோட கணக்காலம் காய்ச்சி வரும். என்னோட காய்ச்சல் சரி 10 வருஷத்துக்கு மேலே அப்போ சரி இருந்துட்டு யாழ்ப்பாணம் போய் 3 வருஷம் இருந்தது. இப்போ செல்லிப்படைக்கு வந்து 5 வருஷத்துக்கு எடுத்துட்டேன். அப்போ உங்களோட உங்களை கண்ணாலே இருக்கவும் விட மாட்டாங்கண்ணே ஒரு இடத்து. அப்படியும் பிரச்சனை நடக்கு. இப்போ நீங்கள் இருக்கணும் அப்படி என்ன சோழி இல்லையா நல்ல இடமாண்ணே. போலீஸ் ரோட்டு இல்லை இடமா அந்த பக்கத்து வீட்டுக்காரன்னா கொஞ்சம் டேஞ்சரானா அவர் கண்டைக்கு ஒரு சொட்டு ஒன்று கொடுத்துனாங்க நாளைக்கு. வீடியோ எடுத்து நிற்கிறான்னு பார்த்துக்காதீங்க. அப்புறம் போட்டுருவாக்கும் அவங்களுக்கு சொட்டு ஒன்று கொடுத்துனாங்க நாளைக்கு. கொடுத்த கையோடு யாரும் இப்போ ஒரு சத்தஞ்சாடியும் இல்லை. பார்த்து கொண்டு இருக்கிறேன். அடுத்த சொட்டு வேண்டதுக்காக தயாராக பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனால் அது சத்தஞ்சாடி இல்லை. போலீஸுக்கும் சொல்லி போட்டேன். அவரு கால் வந்தது கால் வந்தது இல்லை எல்லாரும் தாங்க அடிச்சு சொல்லுவாங்க. அந்த பேர்னா சொல்லுவாங்க அந்த அதுக்குள்ள இல்லை அவர் வெறியில நான் அடி வேணும். பாட்டி வந்து வெறியில அடி வேணும். அப்போ தர சான்ஸ் இல்லை, கொடுக்க தான் சான்ஸ் இருக்கு. இப்போ நீ அடுத்த கட்டம் ஃபைட் அனுப்பிச்சுன்னா நீ அவர் வெறியில அடிவோம் என்ன இல்லையோ. அப்போதான் அவர் யோசிக்கலாம் வேணுண்டு அண்டை வாங்கி தான் அளவு கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு இல்லாடியே அவங்க அடி வருவாங்க. காய்ச்சாலே செத்து போடுவாங்க. கதையிலேயே நீங்க சாக்கணும். நீங்க விளங்கப்படுத்திருங்க விளங்கிடுவாங்க. அது நடந்த சம்பவம் என்ன நான் வேலையை போட்டேன். கருப்பு நான் வேலையை போட்டேன். நான் வேலையை போட்டேன். எந்த கோழி அவற்றை விட்டா போனதாமான்னு சொல்லி இவர் பொருளில் நின்று கொண்டு நினைக்கிறார். கோழி கறிஞ்சிருக்கிறப்ப தவறன் அவற்றை வீடு விளவுக்கும் எந்த விளக்கு முடியல. நான் தான் தரம் போட்டேன் போட்டோம். அந்த தவறதை பிச்சு கொண்ட வஞ்சாரம் வந்து தெரிஞ்ச கட்டையா கோழியும் செத்துக்கிட அப்படி கம்பி கம்பியா இருந்துச்சு. எந்த கட்டை வேணும் அந்த ரஜ்ஜி ரஜ்ஜி போட்டுருவோம். கட்டை வேண்டும் அந்த இதுக்கு போடுவோம். மரங்களுக்கு வீட்டுக்கு போடுவோம். அந்த பானாப்படலை பட்டி அந்த கட்டையை பிஞ்சிருக்கிறார். குழிஞ்சது தாரா பிஞ்சிடாதம்மா. நான் வீட்டை வீட்டுக்கு
வேலை முடிஞ்சு போவ சொன்னால் கோழி செத்து போச்சு இல்லை கோழி செத்துட்டு எரிஞ்சு பக்கத்துக்கு வாணிக்க அவர் மச்சான் குடிச்சு போடுறது நெல்ல வருது நினைக்கிறார். நான் குடிச்சிட்டு போனேன். அப்புறம் என்ன இது கோழி யார் சாக்கணும்னு கோழி நான் சாக்கலைண்டேன். நான் அவள் தகரத்தை யார் வச்சேன் தான் தரம் குறைஞ்சினா ஒரு பிஞ்சு போச்சு தான் தாரம் மாற்றி வரணும்ல. அதனால் ஏன் தாரத்துக்கு எரிஞ்சுக்கிட்டு கேட்டேன். இந்த கோழி வீட்டை வந்து பீச்சி அடிக்குது பிள்ளைகள்லாம் கொத்து வந்தேன். அப்போ நான் சொன்னேன் சரி அப்போ நீ சொல்கிற சரி கதை என்ன சொல்லி சொன்னால் உன்னதார வருதுன்னு கோழி சாப்பிட வந்தோம் உண்டு இல்லை இல்லை தான் சாக்கொள்ளையில் பேசி போட்டு புட்டன் காலை பற்றி ஒரு அடி உண்டு. என்னென்ன பேசுங்க பேசுங்க புட்டாடிச்சு போடும் காலை பற்றி காதை பற்றி அடிச்சு விட இப்போ என்ன விட்டா வாரம் உள்ள போனேன். சரி இந்த போட்டு நானும் என்ன செஞ்சேன் ஓடிட்டீங்களா நான் எடுத்துட்டு வரேன் குப்பை ஒரு ஆண்டிக்கு ஒரு காலஞ்சிலேருந்து இதுவும் பைப் பண்ண போட்ட குப்பை ஒரு ஆண்டி பைப்புக்கு வந்தது. அதுலேருந்து அந்த நகர் நீளம் 8 தாக்கலாம். அப்போ தான் தூக்கிட்டு போனேன். போய் 2 மூணு சிலம் அந்த பொண்ணை பிடிச்சி மறைச்சி போனேன். சரி 2 பொண்ணு குப்பை ஒரு ஆண்டியே அதான் பைப்பாக கொடுத்துட்டேன். பைப்பை கொடுத்து போட்டு புறவை சேட்டை கழட்டி பிடிச்சினேன். அடி விட்டு பார்ப்போம் படம் மீது தானே அடி விட்டு பார்ப்போம். இந்த வீட்டு வாசலுக்கு வரேன் வீட்டு வாசலுக்கு போயிட்டான் உள்ள பெட்டியில கன்னடம் பார்த்து பெட்டியில பிறகு வந்தார் வெட்ட விட்டு இந்த புடிதான் இந்த புடியை பிடிச்சி கொண்டு அப்படியே கொண்டு போய் அவற்றை வேவிதாரத்துக்கு வச்சுருந்தேன். அந்த கோழியை கொண்டதோட நீங்க மோசம் நடந்துருக்கீங்க. கதையை ஆனா கொள்றாங்க இல்லை பிடிச்சி கழுத்துல பிடிச்சாங்க அண்ணன் தான் கழுத்துல பிடிச்சி கொஞ்சம் 2 நாளா கதை சவுண்ட் இல்லை. அண்ணா பார்த்து போட்டு உண்மையாண்டு ஓமன் பண்ணுங்க ஆளுக்கு சொல்ற வீடியோ சிரண்டி போட்டு விட்டாச்சு. விட்டு 2-3 நாளாக சத்தம் சாடி வந்து ஒரு சாலை வச்சு வந்து இல்லை. அப்போ நான் சிரண்டி போட்டு அப்படியே விசாமல் இருக்கிறேன். சரி இப்போ அதை விடுங்க கோழி செத்து இருக்குல்ல அது பொலிசில் கொண்டு கேஸ் போட்டது இல்லை அந்த கோழி எங்கே சமைச்சு சாப்பிட்டீங்க அது எரிஞ்சாச்சு. அந்த பொலிசில் கொண்ட கேஸ் நம்ம எரிஞ்சிட்டேன். எரிஞ்ச அப்புறம் இப்போ இந்த பாட்டி பொலிசில் கேஸ் போட்டோடனே தகரம் வாங்கி கோழி வாங்கிட்டு அதே கோழியோ இல்லை இல்லை வேற கோழி வாங்கி அந்த கோழி செத்து போச்சு. அந்த கோழி செத்து போச்சு அது பிளான் போட்டு செய்வன ஓதி அடிச்சு போடாது செய்வன கோழி அது செய்வன கோழியாக இருக்கு அடிச்சு. அது இல்லை நீங்கள் பேசாமல் அந்த கோழியை ஒன்று அவனை அந்த ஆளை சமைக்க சாப்பிட சொல்லி இல்லை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுருந்தோம் சண்டை இருக்காது. செத்த கோழி சமைச்சு சாப்பிடுவோம் என்ன ஏன் போய் நான் சண்டை பக்கத்து வீட்டுக்காரரோட அதுதான் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் செத்த நீங்கள் உங்களோட ஒளியும் சாப்பிடல வேணுது அந்த ஒளியும் செத்து போச்சுப்பா. இல்லை அவர் எரிஞ்சாலும் சாப்பிடல அதுதான் இப்போ அப்போ ஒரு தரம் சாப்பிடலாம எங்கேயாம போச்சு. இப்போ இதுவே இங்கேண்டா வைக்கிது 2500 ரூபா வைக்கிது ஒரு கோழி. இதுவே இங்கேனா அந்த கோழியெல்லாம் சாப்பிட்டு போட்டா சண்டை பிடிச்சிருப்போம் உஷாரா. பார்த்தீங்களோ அடியோட வந்தாலும் ரஜ்ஜி சாப்பிட்ட உஷாரன்ட்டு இருக்குமில்ல. அதுதான் அது ஒரு பிரியோசனம் இல்லாமல் போச்சு. அடியோடி செத்தாலும் கோழி சாப்பிட்டு போட்டு செத்துட்டு வந்துடும்ல. அங்கே ஒன்று சின்ன இது 2ஆம் கோட்டு அடிக்கணும் இப்போ அடிக்குதா அதான் அது கீழே வச்சு போல இல்லையே அது அடிக்கும் அடிக்கணும் சின்ன இல்லை இல்லை அது இல்லை அது கீழே வச்சுடாப்பா. வச்சேன் மற்ற சின்ன கட்டைங்க அங்கடக்கா இது நல்லா காஞ்சா போகிற நாளைக்கு திருப்பி இதே மாதிரி ஒரு திருப்பி ஒரு வட்டி போட்டு அடிக்கும். இப்போ இது முடிஞ்சு ரெண்டு விடனே சரி இப்போ வேணும் வடிக்கிறோம். ஏக்கதவே மங்கிக்குவா பே அவ்வளோக்குண்ணே. அதாவது எங்களோட வீடியோக்கள் இனி வந்து எபிசோட் 1 எபிசோட் 2 அப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அது தெரியாது எக்கச்சக்கமான எபிசோட் போய் கொண்டிருக்கு. எங்களுக்கு இதை சொல்ல தெரியல. இப்போ பார்க்க போக மாட்டாங்க. ஓ நாங்கள் மேலே தான் அவளை வச்சு கொண்டு வேண்டாது ஒரு பாட்டு. அப்போ பார்க்க போனால் அது ஒரு ஆள் இதை வச்சு முடிக்கிற அளவுக்கு இயலாது. அப்போ ஒரு 2வது பாட்டிக்கு இந்த கீழ் நிறுத்தி அப்படியே கொடுத்தாச்சு. பெண்கள் எழுத்து மாவளை வச்சு திறமணி எழுதி கேட்காது. அதாவது நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த நேற்று வீடியோவில் அந்த சிவன் இருக்கும்போது நிலம் எடுத்து கொண்டு வந்தாங்க இந்த மாவிள் வேலைக்கு. அதாவது நாங்கள் கர்நாடகா கொடுத்துனாங்க வேலைக்கு. எங்களுக்கு 4 காணா போயிட்டு. ஏன்னு சொன்னால் நீ வருங்கால நாட்களுக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷமான நாளாக அமைய போகுது. அதனால் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு செஞ்சு முடிக்காட்டி
ஏதோ ஒரு வகையில் வந்து பிந்தி போயிடும் எல்லா சம்பவங்களும் என்ன. அப்போ அந்த வகையில் வந்து செல்ல கிளியர் பண்ண முடிவு செஞ்சாங்க அன்றைக்கு தம்பியா இப்படி கர்நாடகா கொடுத்தா வந்து படம் பிழைச்சி போயிடும். ஓடாது அங்கே வேண்டு கிலோவில் வார நாங்கள் இதையும் கொடுத்து பார்த்தோன்னு மோடியாக தான். அப்போ ஆள் தான் ஒரு முடிவெடுத்து புவியன்னாவுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குன்னு அப்போ ஆளுமே புவியனாடு சொல்லிக்கி அப்போ அப்படி ஒரு ஆக்கள் இருக்கு இந்த மாதிரி தம்பிகிட்ட கேட்டு சொன்னால் ஆக்களை வந்து அனுப்பி விடாது. அப்போ ஆள் சொல்லி தம்பிட்டு சொல்லிட்டு பண்ணாமே அவருமே ஜோதிச்சுட்டு ஆள் முடிவெடுத்தா சரியாக தானே இருக்கும் பிழைக்காதല്ലോ. அப்போ அண்ணாச்சுன்னா பார்க்கல வந்து வீட்டை பார்க்க சொல்லுங்க என்ன மாதிரின்ட்டு அக்கள் பார்த்து முடிஞ்சு இந்த ஒரு கட்டத்துக்கு வந்து வெளியில் பண்ணால் இழுத்தாச்சு. எல்லாத்தையும் இழுத்தாச்சு இல்லை இந்தியாவோட எழுத்து 3 நாள். அப்போ ஒரு நாள் வந்து காய விட தானே வேணும். அப்போ அதுக்காக வந்து ஒரு நாள் விட்டு ஃபுல்லாக காய விட்டு இப்போ ஃபுல்லாக ஓகே. நாங்கள் 2-3 நாள் தண்ணி அடிச்சு விட என்னப்பா ஆள் தான் அடித்தது. ஓ அப்படியே தண்ணி இப்போ தான் தெரியுது கால் வைக்க நிலத்தில். இனி இதுக்கு இன்றைக்கு வராங்களோ மால் பாதிக்கிறதுக்கு. இன்றைக்கு வந்தவங்க எத்தனை நாள் கேட்டோம் 10 நாள் கேட்டாங்களா என்ன அன்னைக்கு 10 நாள் கேட்டேன். ஆனால் ஆக்கள் முடிஞ்சா குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 நாளில் முடிப்பாங்க நினைக்கிறேன் என்ன பார்வைக்கு. டீம் அண்டே கூட வந்ததுன்னு ஒரு வேர்ல்டு பேர் வந்துவாங்க சேமிந்தலுக்கு. நான் நினைச்சேன் வந்து சீமாத்தை வந்து வெளியே வந்து குளிச்சா கொட்ட போனான்னு பார்த்தா உள்ள சட்புட் சடாரண்டு கொட்டி குழப்பி அடிச்சு அவ்வளோது எல்லாத்தையும் அதுலேயே வந்து இழுத்தது தான் ஃபுல்லாண்டே பாத்தியாக காட்டி அதுல இருந்து முடிச்சு கொண்டு இழுத்தது தான். இதே திறந்து கிடக்கு இதில் கண்டபடி கையும் வைக்க கூடாதாப்பா. தப்பி அடிச்சா சரி திறப்புங்க அப்படி திறப்ப கொண்டு வா இது திறந்து கிடக்கு. இதுக்குமே எவ்வளோ 165 265 இது ஒரு மொக்கு விலை நினைச்ச அளவுக்கு இல்லை. இன்னைக்கு எத்தனை மணிக்கு வரேன்டா டீம்? சொன்னவரா என்ன வாரண்டு? அதாவது நாங்களும் அன்றைக்கு நெருப்பு வேலை என்ன சொல்லலாம். இதில் வந்து என்ன சொல்கிறோம் அந்த பூச்சி வேலைக்கு முதல் செஞ்ச வேலை அந்த சீமந்த் கொட்டு போட்டு அப்படி நிலத்தூர் அண்டி போயிட்டு அப்போ அதை வந்து எடுக்காட்டு என்ன பண்ணணும்னா மாவுள் பதிச்சு ஒரு காலப்போக்கில் மாவுள் வந்து தானே கிளம்பு வெளிக்கிட்டுருவான் வேணே. அப்போ அதுக்காக ஒரு 2 நாளைக்கு முதல் நாங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணோம் ஃபுல்லாக அளவாங்களை குத்தி இடித்து இந்த ஓரம் வழி இருக்கிற அந்த படிஞ்ச வந்து அந்த சீமந்தை ஃபுல்லாக எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து போட்டால் நாங்கள் வந்து ஃபுல்லாக கூட்டி கழுவணும் என்ன செல்லாம். அதுதான் இதுக்குள்ள பார்த்தா தவக்காய் முட்டை மாதிரி இப்பவும் பாதி கிடந்து தண்ணி பட்டாலும் பீஞ்சி இப்படி எழுப்பி நிற்கிற அந்த முட்டி கவனிக்கு இல்லை மோக்கானம் இல்லை 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 இப்படி இருக்கிறது. அப்புறம் என்ன இப்படின்னு பார்த்தா நடக்கும் ஒரு கண்ணோட அப்போ என்ன உள்ள இடத்துக்கு இதாமா கிடந்திருக்கு இந்த கிடங்குது. நீ எடுத்துரு என்ன ஜாமம் கிடந்து அந்த புட்டி வந்து புட்டி கிடந்துருக்கோம் கவனிக்கிறது புட்டி புட்டி குட்டி என்ன குட்டி நாய்க்குட்டியே இல்லை பூனை குட்டியோ தவளை குட்டி இல்லை தவளை குட்டியரா தவளை பேத்துறா. ஓ நேற்றா வந்து இவ்வளோ உங்களுக்கு முன்னாள் நேற்று வந்து பெரிய டீம் வந்து என்ன பண்ணுவோம்னா அன்றைக்கு மேல் படியம் பூஜிட்டு அப்போ ஆள் தான் சொல்லி விட்டேன் இது என் வேலையை முடிச்சால் நீங்கள் அது முடிச்சு வர கணக்கா இதுக்கு நாங்கள் கிரனைட் பாய்ச்சி வரோம் ஸ்டெப்புக்கு என்ன பாய்ச்சி வந்தால் தான் அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் மரவேலைகள் இருக்குது இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு இப்போ அதையுமே முடிச்சு கொண்டா அப்படி படிப்படியாக இறங்கி கொண்டு வரலாம் வேலையை முடிச்சு கொண்டு. நேற்று ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் இப்போ அண்ணா வந்து இது கரண்ட் பாய்ஞ்சிருக்கீங்க தெரியுதா சம்பவம் என்ன சொன்னதோ. அப்போ ஆள் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஓ அப்போ இந்த வயர் கீழே கிடந்துருக்கு நிலம் ஃபுல்லாக தண்ணி இது வந்து மெயின் வயர் மெயினில் இருந்தது அப்படியா. அப்போ இதுக்குள்ள ஆள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒன்றை தொட்டு பார்த்துக்கி எனக்கு கரண் அடிக்க உண்டு. அப்போ ஒன்றில் அந்த சாடை அந்த சிடி பிள்ளை பின்னுக்கு வச்சா தண்ணி மாதிரி அப்படி அடிக்க வந்து அப்போ ஆள் நோக்கி அடிக்க ஆரம்பி மொத்தமாக தூக்க ஆளு கழிச்சிட்டு
திருவிழாவாக தான் இருக்கும். ஏதோ என்ன சொல்கிறோம், அது வேலையில் பார்த்து கவனமாக செய்யணும். நாங்கள் இனிமேல் வாங்க பாப்பா இந்த ஸ்டெப் பூசணும். நாங்கள் மணியாக தான் பூசி சில இதில் தப்பி தறி கூட கால் வச்சிடாது, கரண்ட் இல்லாட்டி கூட வச்சிடாது. அப்புறம் உணவை காரணம் பிடிச்சா எனக்கு பிடிச்சா அப்புறம் எனக்கு பிடி 2 பேரும் சேர்ந்து நிற்க வேண்டியது இல்லை. ஆனால் ஆக்கள் ஒரு துல்லியமாக பூசிருக்காங்க, அந்த ஒரு நீட்டாக பூசிருக்காங்க படிக்க. எங்கட கருணாலயம் வந்து விட்டு கொடுத்த ஆள் இல்லை. அடியண்டா தூள் எழுப்புது எங்க ஆளிக்கா. அதாவது ஆள் வந்து ஒரு 1-2 ரூமை முடிச்சிட்டு ஃபுல்லா. இப்போ இந்த மாபிள் டிசைன் வந்து இப்படி தான், ஏதாவது ரெண்டமாக இது சம்திங் டிசைன் அது குழப்படியாக வரும். இப்போ டிசைனர் வந்து ஓர்டராக வராமல் அங்கே இங்கே வந்து ஒரு கலப்பு டிசைனில் வரும். அந்த வேலை இப்படியான ஒரு லுக்லாம் வரும். இந்த மாவல் பதிச்சா இதுக்கு ஃபுல்லாக ஆள் கேட்டி நடத்து வச்சிருக்கு. 125 கேட்டின்னு வேணும். இப்போ 105 இதை வறுத்து விட்டார். ஆளுமே வந்து வீட்டில் கடுங்க வேணும். வந்து இப்படியா வீட்டு வேலையை முடிச்சு டைமுக்கு தம்பிட்ட வந்து கொடுக்கணும் வேண்டு. அதனால் வந்து ஆள் விடிய 5 மணிக்குள்ள வந்துட்டு வேலைக்கு. கடவுளே நினைச்சு பார்க்கல. இல்லையோ இந்த ரூம் என்ன இடம் முடிச்சுட்டு ஆள் ரூமுக்கு ஃபுல்லாக ஆள் மாவுள் அடிச்சு போடுவாரு. இனி கேட்டின் மட்டும்தான். அப்படியா இந்த இடிகளுக்கெல்லாம் பட்டி போட இதுக்கு என்னன்னா இதுக்கு வந்து ஒரு கருப்பு கேட்டின் பாருங்க. இதுல கருப்பு கேட்டினா அந்த தனி கருப்பு இல்லை, அந்த கதவுக்கு ஒரு பெட்டா காட்டுறது அந்த வேற ஒரு. அப்போ அதெல்லாம் கருப்பு இந்த கதவு இதுக்கு மாவுள் போட்ட முறையில் இனி மேலே இருந்து கதவோட கூட்டி கொண்டு. ஓ ஆளுடைய கரான சொன்னவர். நானும் உங்களுக்கு இந்த மாவுள் வச்சு தான் நீங்கள் வந்து கதை வேலையை பார்க்கலாம் தானே. அப்போ நான் ஓகே நீங்கள் வேலையை முடியும். அப்படியே மேல இருந்து படிப்படியாக நாங்கள் அப்படியே கீழறையும் கொண்டு வருவோம்னு சொல்லி. இப்போ ஹோலுக்குமே அங்கால இந்தவங்கள் இங்கே இந்தவங்கள் பதிக்கல. ஏன்னு சொன்னால் அது பொறுத்த வேலை கொஞ்சம் 60 வேலை கூட. அப்போ அதனால் விட்டு கிடக்கு. என்ன வச்சு கரண்ட் காலை வச்சுட்டேன். அதே மாதிரி ரூம் எல்லாம் முடிச்சுட்டாள். என்ன கேட்டின்னு வந்து இப்போ சும்மா வைக்கல. பார்க்க இருக்கு ஆள் சும்மா அள்ளி போட்டிக்கண்டு. ஆள் கணக்கு இல்லாமல் வச்சு அடுக்காது. ஆள் ஃபுல்லாக கணக்கு வச்சு போட்டுட்டா வச்சுட்டு ஆளுங்க கடைக்கு போயிட்டா. ஆள் போயிட்டு ஆள்ற வேலையுமே முடிவு கட்டம் தான். என்ன 100க்கு ஒரு 80% கிட்ட முடிஞ்சு ஆள்ற வேலை. இங்கால எங்களோட சுபாஷ நாடுதால நடக்கிற ரயிலிங் வேலைகள் ரயிலிங் தானே. என்ன சாமான் இது உண்மையாக தெரியாதாப்பா. என்ன ரயிலிங் தானே. ரயிலிங் ஒரு நுணுக்கமான முறையில் அது உங்களோட வீட்டுக்குன்னு சொல்லி அந்த வேலையை ஆள் ஒவ்வொன்றா பார்த்து செய்யுது. ஓ இங்கே உள்ள வாசல் உள்ளவா வெளியடிக்க உள்ளவா பிரேமுக்குள்ளவா ஆளுமே ஒரு துல்லியமான முறையில் வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கு. ஆள்ற கை கூட சொல்ல வேணும் பிறகு. இது என்ன சொல்லுது இப்ப பூட்ட போறீங்களோ இல்ல என்ன இப்ப திருப்பி அடிக்கதே வேணாவா. அப்படி வச்சு அடிக்காம அதான் ஏண்டா அதுக்கு உறைஞ்சி போட்டு அப்படி காட்டுறா வடிவா. இது உள்ள வரும் அதை உள்ள வரும். நமக்கு வந்து இங்க உள்புறம் தான் தேவையான. அப்ப ஓகே எப்படி ஆனா நானும் பாத்துக்கதான் எப்படி அடிச்சனு பார்த்தது இல்லையா. ஆனா இது நல்லா இருக்குல்ல. இதுக்கு வந்து எல்லாரும் அந்த வால் பேனல் தான் எடுத்து அடிப்பினோம். அப்ப அண்ணாமே ஸ்டார்ட்ல தான் பார்த்தது. அப்ப நான் சொன்ன வந்து எனக்கும் பிள்ளைங்களா பால் என்னத்துக்கிட்டு பால் கிட்ட வந்து அது கொஞ்சம் பழைய விடாப்பா. இருந்தாலும் தப்பி தவிர இதால உள்ள போயிடுவாங்களோ. ஓ அதை உள்ளால போயிடுவாங்க. நான் சொன்னா இது கணம் காணாது. இதை விட்டு வெட்டுறாப்பா போட்டு தான் பால் மரக்காலைக்கு வந்து இதை பார்த்து இதுவும் அதை விட வடிவா இருக்கு. தண்ணி படாம இல்லை நேற்று திருப்பி 2-3 தரம் அடிக்கணும் இல்லை அந்த போட்டோ. தண்ணி பட்டாலும் இது பழுதாக கூடாது. வடிவுக்குன்னு செய்யறோம். இது பழுதாகும் இல்லையே. தண்ணி கொஞ்சம் காலத்து நிற்கும் தானே. தண்ணி பட்டா பழுதாகும். அதுக்கு தான் இந்த இதை அடிச்சிருக்கோம். ஆனால் வாணிஸ் அடிச்சாலும் தண்ணி உள்ளறாங்க. அது வந்து வெளிப்பு மாதிரி தானே இருக்கிற. அப்படியே பட்டாலும் வடிஞ்சு ஓடிடும். இதானே டிசைன் ஃபுல்லா இல்லை இந்த வேல்கானிக்க மாட்டோம். ரெண்டுக்கும் அங்காலெல்லாம் வேற டிசைன் இல்லை. இதை போட்டுட்டு போட்டோ அனுப்பிட்டான்.
ஏன் போட்டோ போடணும் லுக்கா இருக்கும் என்ன இல்லை ஆள் பார்க்க இப்போ ஆள் பார்க்கும் தான் ஆள் வேற எதுவும் பிளான் வச்சிருக்கும் அதை போட்டோ பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன முடிவுன்னு பார்ப்போம். ஆனால் இது மடிவாக தான் இருக்கு மடிக்கு இல்லை உங்களுக்கு எதுவும் வீட்டில் வேலை சொன்னால் ஆளை பிடிச்சி விடுங்கோ ஆள் எங்கட வீட்டை என்ன செய்கிற மாதிரி நேசிச்சான் செய்யும் என்ன வேலையில் வந்து அப்படித்தான் ஆள் அவசரப்பட்டு செய்துட்டு ஓடக்கூடாது. சில பேர் இப்படித்தானே செல்லலையாப்பா ஆட்கள் வேலையை முடிக்கிறோம்ட்டு நிறைய இடத்து வேலை எடுக்கிறது ஷர்ட் பிடிச்சி அடாரண்டு அங்கேயும் ஒட்டி விட்டு வேலையை முடிச்சு விட்டு போறது தான் எப்படி வேறு குடி குடிச்சிருக்கான்னு பார்த்தியோ இல்ல இப்ப நாங்க நம்பி இருக்கிறா யாரை நம்பி உங்களை நம்பி தான் உங்களை ஒட்ட நம்பி தான் ஆச்சு கேட்டார் வேற யார் ஒட்டுறா சாய மாட்டுறா அப்படி விளக்குதோ இது அவசரப்பட்டு சும்மா அடிச்சுட்டு போகக்கூடாது. அதுதான் அதுதான் இப்போ எத்தனை பேர் வந்து பார்த்து பிள்ளைகள் சொல்லுவீங்க அதில் தான் சிலவில் போகுது வேலை. அதை விட முடிக்கணும்னு ஆசை தான். ஆனா ஆள் அப்படி செய்யாது முடியாது ஆள் வந்து வேற ஆக்களை ஒப்பிடும் போது ஆள் வந்து பெஸ்ட் ஆண்டாப்பா எங்களுக்கு ஆள் வந்து ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமான முறையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம் ஒரு வேலையும் போட்டோ அப்படி இருக்கு சீட்டை வெயிட் பண்ணி இதுக்கு என்ன சீட்டு வரல என்ன இன்னும் ஆள் கொடுத்துட்டுலாண்ணா ஆர்டர் இங்கே பத்தி ரெக்கணும் இதுக்கு வரக்கட்டாமோ அதுதான் நாள் இந்த வச்சு கண்கள் அடிக்க இது பின்பக்கம் தானே ஒன்றும் தெரிய போறது இல்லை பின்னுக்கு ஃபுல்லாக மூடிட்டு அது தேவைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஏணி மாதிரி அடிச்சுக்கம்ப. ஆனா இதுக்கு ஒரு ஏணி வேணும் தான். ஆனால் கட்டாயம் வீட்டுக்கு ஒரு ஏணி தேவையாப்பா இது ஏறலாம் வந்து தூணுக்கு வச்சிருக்காரு ஆனா கட்டாயம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஏணியா சின்ன ஏணியா அதையும் கூற சும்மா மேலால ஒட்டியாச்சு மேலாம் ஒட்டி இருக்கிறார் கீழே வரையில கீழே வந்தா தான் அந்த வடிவு இருக்கும். ஓ நல்லா இருக்கு. ஓ ஆமாம் நானும் அந்த காலம் பார்த்தேன்னா அந்த ஆளுக்கு போட்டு தேய்ச்சி வரையாரு. அதே 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 ஆமாம் உழுக்கு வரும் இல்லை இல்லை அது அந்த மட்டத்தில் வரும் கொழுப்பு வந்து அதனடி வரும் கொழுப்பு ஒரு அடை ஒரு கொழுப்பு வந்து வரும். நீங்க இருக்கிற பெரிய வேலைன்னா இந்த வீட்டை தூக்குறது தான் தூக்கினா சரி இல்லை இல்லை இன்னைக்கு மாலையில் வந்துட்டேன் ஆரா எங்கட டாக்டர்டா ஓ தெரியும் தெரியும் தெரியுமா தமிழ்ல தமிழ்ல அப்படியே மாவுல வராதே வேறுனா ஒன்றை தான் பாக்கி விடுவான் திருப்பி பார்த்து செய்யாது அதுக்கே நீ இப்படி கஷ்டப்படுற அவன் வந்து ஷூட்டிங் பண்ண வெளிக்கிட்டாண்டா சும்மா ஒருத்தர் நிற்க மாட்டான் வளைச்சி வளைச்சி படுத்து கிடந்து குனிஞ்சு நிமிந்து எல்லா சொட்டாலையும் வருவான் அண்ணா அது வந்து விழுந்தாரு இதாக தானீங்களா இது வந்து என்ன டிசைன் ரண்டம் டிசைனோ இது பெரும் வராதான் இது ஒரு சாமா ஒன்றாப்பா அதாவது இந்த டிசைன்கள் குழம்பி தான் வரும் ஆர்டர் படி வராது சரி அக்னியே அம்மா சாப்பிட அதாவது இப்படி அண்ணாக்கள் ஒரு 10 காட்டி போட்டேன்னு 9:30 வந்துட்டாங்க வேலை செய்யறது அண்ணாக்கள் ஆக்கள் மூடி இருந்தால் வந்தது ஆக்கள் இப்போ வந்த வாரத்தில் சிவந்தனை அடிச்சு அந்த தூள் பறக்குது வேலைகள் 3 பேர் தான் வந்தேன் 2 கலக்கிறாங்க. அதாவது இந்த டிசைன் எப்படி வரும்னு சொன்னால் 4 டிசைன் தான் இந்த மாவலில் மொத்தம் அந்த டிசைன் வந்து நம்ம மாறி மாறி வரும் அதாவது இந்த கோணல் பாட்டில் பார்த்தா ஒரே லெவலில் இருக்குது இந்த ஃபுல்லாக பதிச்சு முடிய அதாவது நோமலாக தெரியும் நல்லா இருக்கு இந்த டிசைன் வந்து இங்கே வந்தால் அடுத்து இந்த மூளைப்பாடு வரும் அப்படியே மூளையாக அப்படியே ஒரே ஒரு கோணல் பாட்டாக போய் கொண்டு போகணும் டிசைன் பார்த்து எல்லாத்துக்கும் இந்த மாவல் பிடிச்சி கொண்டு உணவு பிடிச்சா சரி பிடிக்கலாட்டா சொல்லு கிளப்பிட்டு வேற மாவல் எடுத்து பதிக்கலாம் சிக்கல் இல்லையா என்ன என்ன சீனு சொன்னா இந்த மாவல் உடனே அடுக்கல ஜாழ்ப்பாணத்தில் அதான் பிரச்சனை அப்போ அண்ணாக்கள் அதுக்கேற்ற மாதிரி நுணுக்கமாக பதிச்சு கொண்டு இருக்காங்க ஆக்களும் ஒரு பம்பளான ஆக்கள் தான் நம்மளை போலாம்
இப்பாடே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க அதுதான் அதுதான் அதாவது இப்ப தொடங்கியாங்க போக போக சரியா 2-3 நாள்ல எல்லாருக்கும் நோமல் தானே புது இடத்துக்கு போனா எல்லாருக்கும் பழகாது 2-3 நாள் காலிய சரியா வரும் ஆள் கதைன்னு ஆள் தான் பிறந்தா பாருங்க கதைய அந்த மாதிரி தான் கதைக்கு நீ எங்க ஊரியல் அப்ப எங்கீழ வாரியல் ஒரு சாமான் வந்து ஒரு இடத்துல இருக்காது இப்ப வேலைக்கு சாமான் வந்து கீழே அங்கேயும் இருக்குதாள் ஆள் தேடி தெரியுது அதான் நீங்க சும்மா இறங்க மாட்டீங்களேப்பா எது ஓ அது வேஸ்ட் தான் அதுக்காக எடுத்து கொண்டு விற்கிற இல்லை ஆள் விற்கிறது எடுத்து வச்சு இது கொடுக்கல சிக்கல சாமான் வெள்ளி இரும்பு ஓ அதை கொண்டு வடியா இருக்கும் ஓ இது வடியா இருக்கு கொண்டு போ அடியா காட்டுறா தூள் ஒழும்பு அடி இவது பார்க்க நமக்கு பயமா இருக்கு மாவல் படிச்சிருப்பாட்டு அப்படி கொடுத்தா தான் இறங்கு சரியான மட்டத்துக்கு இல்லாட்டி சிக்கல் இல்லாட்டி மேலே எங்களுக்கு மாட்டீங்க மாவு பாயிரத கவனமா ரப்பர் மாதிரி நிக்கிது அடி ஆள் அடி வாங்குறது இது ரப்பர் சுத்தி தானே கண்டபடி கூட அடிக்க வேண்டியதுதான் என்ன அடி வந்து கூட விழுந்தாலும் மாவுள் வெடிச்சு போயிடும் பிறகு ஆனா அதுக்காக ஆள் கணக்காத்தான் அடி ஆள்ற அடி வந்து கணக்கான அடிதான் மற்றே இதை ரெண்டு கேட்கும் வந்து நமக்கு அந்த கடைக்கு போட்டால் அங்கே இல்லையா டேப்படுற சிக்கல் இது மாவுள் டேப்படுறது எல்லா இடத்துல நிக்க மாட்டேன் அதுல கிடந்து நீங்க எடுத்துல ஆமாம் அதை பார்த்துக்கணுங்களா ஆளு குறைஞ்ச ஒரு 25,000 ஜாமம் கொண்டு போகுமே அந்த சைட்டுக்கு இப்படி வள்ளி அடிச்சு விட நல்ல வடிவா எப்படி மருமோட மூளை இப்படி வேலை செய்யுது முதல்ல இரும்புல அடிச்சதால் இப்ப மேலால கவர் பண்ண போகுது இங்க வாங்க கொஞ்சம் காய்ச்சி விடுறேன் கவனம் இல்ல இது வந்து இப்ப முடிக்கல அது காஞ்ச பிறகுதான் இஞ்சல் அடிச்சு வருவீங்க நீங்க ஜோசியா அதுல பாத்தியா உங்களுக்கு அதெல்லாம் செய்வோம் நாங்கள் ஜோதிச்சு அடுத்தால காட்டு கவனம் பாயிர சரி நீங்கள் மாவுல பற்றக்கூடாது அவ்வளோதான் விஷயம் தொங்கல்ல பட்டா மாவுள் படிச்சா திருப்பி கலட்ட வேண்டிய கட்டம் தான் ஒன்றும் செய்யல மாவுளும் எடுக்கல அவசரத்துக்கு அதுதான் சிக்கல் இல்ல இல்ல இது நீர்வழம்பு ஜாமான் சும்மா ஜாமான நீர்வழம்பு ஜாமான் இவன் அதை விட கண்டோட அடிக்க விட்டா டிசைன் பார்த்து எடுக்கிறது கஷ்டமா இருக்கிறாப்பா தூக்கி தூக்கி பிரிக்க வேண்டியது எல்லாத்தையும் அது அவனுக்கு தெரியாது எப்படி டிசைன் அடிக்க போறவங்க அப்ப அவன் தூக்கி சாத்துனா எல்லாத்தையும் அழகே காட்டுது சைகையிலோட்டு விளக்குல விளக்குதா ஓ ஆள் கதைக்காது இதுக்கு செல்லம் வந்து டிசைன் அடுத்தது என்னன்னு சொன்னால் இதான் டிசைன் அதுல நான் கவனிச்சு கொள்றேன் இன்றைய நாளை பொறுத்தவரை நான் தான் கொஞ்சம் சூப்பர்வைசராக இருக்கிறனால கொஞ்சம் பெருமையா இருக்கு என்ன சொல்றேன் பார்த்துக்கள் அதுக்காக மாவுள் வேலைக்கு போற எல்லாத்துக்கும் சரிடா கொழுப்பும் கண்டபடி பிடிக்குதுன்னு அதோட மாவுளும் சரியா நேரம் வராதானே என்ன சில மாவுள் விளையும் அதை விட 4 அடி மாவுள் தானே அது கொஞ்சம் கொடுக்கும் இதுக்கு என்ன இதுக்கு வந்து இது என்ன அதுக்கு தேவை சாப்பிட சாப்பிட்டா மறந்து போயிடும் ப்ரோ டிசைன் இல்லை
சாப்பிட்டா என்ன நமக்கு ஒரு தூக்க குணம் மாறும். ஓ பிடிச்சிட்டு இது என்ன சொலட்டை போட்டு வந்து மாவுள் விலகாமல் இருக்கிறதுக்கோ காய் மட்டும் இந்த சில இடத்துல வந்து இந்த மாவுள் வந்து ஏழு இறங்கியல் இருக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் பெருசா இது அப்படியே தன்மைக்கு பெறாது அப்படியே நிற்கிறது ஒன்றில் விலையிலையும் பார்த்தேன் எவ்வளோ நுட்பமான வேலையாண்டு கொஞ்சம் விலைனாலும் மாவுள் திரும்புறது ஒரு சிக்கல் ஆட்களை ஒட்டித்தான் நிறுத்திட்டாங்க. அடியப்பா அடியப்பா இருக்கும் ஆள்ற அடியன்னா வடிதான் இன்னைக்கு என்ன மாதிரி இந்த ஹோல் முடிச்சிடும் இல்லை ஹோல் முடிச்சாங்களா அடிப்பில் என்ன இந்த ஆட்கள் வந்து வேகமாக தான் இன்னைக்கு ஓ ஆனால் பஸ் ஒரு நல்ல மனுஷன் என்ன கதையை கேட்டா ஆசையா இருக்கு கண்ணனா ஓ மாவுள் கண்ணன் அப்போ யோசிப்பாருங்க எப்படியாவது ட்ரைனிங்கான ஆள் ஏன் மாவுள் கண்ணன் சொன்னா அண்ணன் சொன்னாலும் பிடி விடாது அதோட ஒரு பேரை வந்து அட் பண்ணி சொல்லக்குள்ள மாவுள் கண்ணனுக்குள்ள அண்ணக்கண்ண பிடி விடும் ஆள் தான் ரெண்டு ஆளுக்கு எல்லாருக்குமே அந்த வேலியல் எப்படி சுபாசனாவும் தெரியுமா மாவுல சொன்னதால் ஆள் நல்ல மாவுள் வைப்பாள் மாவு கொழுப்புள் பிடிக்காட்டி திருப்பி கிளப்பி போட்டு வைக்கணும் சிக்கலான வேலை அதுதான் தொழில். சாப்பிடு சொல்லும் என்ன கறி அம்மா சமைச்சவா அம்மா இன்னைக்கு புட்டோ புட்டு முருங்கங்காய் கறி அது உடம்புல வேணாம்மா ஒன்றும் மஞ்சள் சாப்பிட வைக்க மாட்டான் மரக்கறியில விருப்பம் உனக்கு முருங்கைக்காய் விருப்பம் கடை காலையில் மார்க்கெட்டு போய் முருங்கை வாங்கிட்டு உனக்கு அப்போ யோசிப்பா விருப்பம் கூட ஒன்றும் அதை விட இந்த மாவுல ஏறிதாப்பா அமர்த்தணும் காலை வச்சு அமர்த்தணும் சிக்கலான வேலை சில நீ பாதிக்கு பஜ்ஜிமா மாவு என்ன ஏ கடைசி வரைக்கும் லேவர் தான் கடைசி வரைக்கும் லேவர் தான் ஏஜில் நீ லேவரா கடைசி வரைக்கும் நீ அதாவது ஆளேன்னு வேலை செய்யணும் லேவரா ஒரு ஆள் மேய்ச்சினா ஒரு கூலிக்கார நிற்கிறேன்னு கூட ஆள் கடைசி வரைக்கும் லேவரா இருந்தா மேய்ச்சனுக்கு உண்மைதான் ஓ ஆள்ற கதை அதுதான் ஃபுல்லாக ஒன்றுலையும் ஒரு மாவுள்லையும் உடச்சி பார்த்தா டிசைனை கொடுக்க வேண்டியா இருக்கு ஏன்னு சொன்னால் ஒரு மாவுள் தட்டில் வந்து 2 மாவுள் தான் வரும் அதாவது இப்படி ஒரு டிசைன் மாறி மாதிரி டிசைன் வரும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி மாவுள் வந்து உடச்சி பார்த்தா அடுத்து கொடுக்கணும் இல்லாட்டி விளைஞ்சி போயிடும் முடிஞ்சா கிடக்கு நீ உடைச்சு வச்சு பார்க்கணும் பகுதிக்குள்ளால வருது தெரியுமே அதாவது ஒரு தட்டு மாவுள்ள 2 மாவுள் தான் வரும் சில மாவுள்ள வந்து ஒரே டிசைன் 2லேயும் வரும் ஒரே இதில் வரும் அதால அங்க இருக்கிற மாவுள்ள கவர் உடைச்சு பார்க்கணும் கவரை உடைச்சிட்ட புத்திசாலி பிள்ளை ஓ சரி நீ பிடிச்சிட்டா கதையில வேகமா இதுக்கு என்ன டிசைன் பண்ணணும்னு சொல்ல அப்போ யோசி பார்த்து அது எனக்கு தெரியாது ஏன் தேவையில்லை வேலைக்கு போவோம் இப்போ பார்த்து சொல்ல சொல்ல அது அதுக்கு வேலை பொறுப்பா விட்டு கிடக்கா எனக்கு அந்த வேலை பார்த்தியே நீ ஒரு படித்த பிள்ளைண்டு மாதிரி நீ சொல்கிறப்பா தான் நீ பிள்ளைய தானே சொல்கிறா பதில் நானே நீ அவனை பற்றி நல்லா சொல்ல எது எங்க இருக்கு சும்மா சண்டை சும்மா கிடக்குற பக்கம் கையை காட்டுறான் ஐயோ இந்த இருக்கு அந்த
சொன்னதான் எடுத்தேன். அப்ப நீ இதெல்லாம் கையை காட்டணும் நீ வளைப்பா கை எனக்கு தெரியும். எது அப்படி வராடா உனக்கு கடைசிலாம் போல டிசைன் எப்படி வருதுண்டு இது எடுக்கல பாக்குறது டிசைனை பார்த்தா விளக்கணும். பார்த்தா இப்படி நிற்கிறது அடியை பார்த்தியோ. இது ரண்டம் டிசைன். சொல்ல என்ன டிசைன்? அது இன்னொரு டிசைன் ரண்டம் சொல்லும் ரண்டம். ஏதோ ஒரு சாமான் அப்படித்தான் வரும். எனக்கு சரியா பேர் தெரியாது. ஆகல நான் ஒழுங்கு போட்டாமோ நான் எடுக்கிறேன். அண்ணா கவிதாசம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் அன்றைக்கு ஒரு லண்டன் அண்ணா வந்தவரானே. அப்போ ஆல்ரெடி திரும்புது. அப்போ அண்ணா தான் ஏற்றிட்டு வந்து அப்போ ஆள் தான் கொண்டு விட போகுது. அப்படியே நாளைக்கு இப்படியே ஜாமந்திரம் நினைக்கிறேன் நான். இப்படியே அப்புறம் வந்துடுவாங்க. இன்னைக்கு இந்த பில்டிங் வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இல்லை ஆள் வந்து நல்ல முக்கியம் அந்த அதே ஆள் அந்த போயிட்டு அது வந்து போயிட்டு தான் அவர் நல்ல படியே நான் அன்றைக்கு வந்து காய்ச்சா அவனோட அடிக்கனா மற்ற ஆழத்தில் விட்டு பார்த்தா உங்களுக்கு அடி கர்நாடக என்ன ஆட்டம் பண்ணுறேன் என்ன மேல என்னடா இதை விட்டு போயலாம் இதை விட்டு போனால் ஒரு டிசைன் பிடிச்சிருமில்ல. அப்போ இது ஒரு அளவுக்கு முடிச்சு கொண்டு வரேன். பிறகு தொடங்கிட்டு மேலே ஒரு ஆள் ஒரு வேலையை காட்டும் மேலே. இப்போ நம்ம ஒரு சின்ன பவுஸ் எடுப்போமா?